நமது கலாச்சாரத்தில் எந்தவொரு நல்ல காரியம் தொடங்கினாலும் அல்லது கோயிலுக்குச் சென்றாலும் நாம் செய்யும் முதல் காரியம் தேங்காய் உடைப்பது. தேங்காய் உடைச்சாச்சு, காரியம் நல்லபடியா நடக்கும் என்று கடந்து போகும் பலருக்கு அதன் பின்னால் இருக்கும் மிகச்சிறந்த வாழ்வியல் தத்துவம் தெரிவதில்லை. மனித வாழ்வியல் உச்சகட்ட ரகசியத்தை இந்த ஒரு தேங்காய் நமக்குச் சொல்கிறது. தேங்காயின் வெளிப்புறம் மிகவும் கடினமானது. இது எதைக் குறிக்கிறது தெரியுமா? ஒரு மனிதனின் அகந்தை மற்றும் தேவையற்ற பிடிவாதங்களைத்தான். நாம் இறைவனின் சன்னதியில் தேங்காயை ஓங்கி உடைக்கும்போது, இறைவா, என்னிடம் உள்ள நான் எனும் அகந்தையை உடைத்து என்னை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்ற சரணாகதி தத்துவத்தை அது வெளிப்படுத்துகிறது. கடினமான ஓடு உடைந்தால்தான் உள்ளே இருக்கும் இனிப்பான பருப்பை அடைய முடியும். அதேபோல நம் ஈகோ உடைந்தால்தான் இறைவனின் அருளைப் பெற முடியும். ஓடு உடைந்ததும் உள்ளே வெண்மையான பருப்பைக் காண்கிறோம். இது நம்முடைய தூய்மையான மனதைக் குறிக்கிறது. வெளியில் எவ்வளவு கரடுமுரடாக இருந்தாலும் நம் உள்ளம் அந்த வெண்மையைப் போல களங்கமில்லாமல் இருக்க வேண்டும் என்பதே இதன் செய்தி. தேங்காய் உடையும்போது அதிலுள்ள நீர் வெளியேறுகிறது அல்லவா? அந்த நீர் நம் மனதிற்குள் தேங்கியுள்ள ஆசைகள், தீய எண்ணங்கள் மற்றும் கர்ம வினைகளை குறிக்கிறது. அந்த நீர் வடிந்து ஓடுவது போல நம் கர்மங்களும் எதிர்மறை ஆற்றல்களும் நம்மை விட்டு நீங்கி உள்ளம் தூய்மையாக வேண்டும் என்பது இதன் பொருள். தேங்காயில் உள்ள 3 கண்கள் சிவபெருமானின் முக்கண்களைக் குறிப்பதாக ஐதீகம். நமது அறியாமை நீங்கி ஞானக் கண் திறக்கப்பட வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. தேங்காய் உடைப்பது என்பது ஒரு வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக அறுவை சிகிச்சை. நம்மிடம் உள்ள அறியாமை, அகந்தை மற்றும் தீய குணங்களை உடைத்து எரிந்துவிட்டு தூய்மையான மனதுடன் வாழ்க்கையைத் தொடங்க வேண்டும் என்பதன் அடையாளமே இது. இனி ஒவ்வொரு முறை நீங்கள் தேங்காய் உடைக்கும் போதும் உங்கள் ஈகோவையும் சேர்த்தே உடைப்பதாக நினைத்து செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் நிச்சயம் ஒரு நேர்மறை மாற்றம் ஏற்படும்.